அண்ணா வணக்கம். இப்ப திருச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவுல இருந்து அடியன் திருவேங்கடம் யாதவ் மாவட்ட துணைத் தலைவரும் நம்மளுடைய பாஜக கட்சியினுடைய ஊடக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சதேஷ் அவர்களும் நம்மளுடைய ஹிந்து உணர்வு, ஹிந்து உணர்ச்சி, ஹிந்து ஒற்றுமை இந்த விஷயங்களை எல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பத்தி சில விளக்கங்களை, சில ஐயப்பாடுகளை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு வர்றோம். அதுக்கு உங்களுடைய ஆழமான பதில் தேவைன்னா. அடியேன் விக்னேஸ்வரன், இந்து இளைஞர் அணி பீமனர் பகுதியிலிருந்து. நம்ம இங்க விநாயகர் சதுர்த்தி 1983ஆம் ஆண்டு டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய தலைமையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் 42வது வருஷமா வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த வருஷம் வச்சிருக்கிற ஐஸ்வர்ய கணபதி. அது பீமனர்ல பெரிய பிள்ளையார்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய கணபதி. ஸோ இது வெற்றிகரமா இன்னைக்கு முதல் நாள் ஆனது. இன்னைக்கு காலையில திருவீதி விழா, கணபதி ஹோமம் ஆரம்பிச்சு திருவீதி விழா நடந்தது. உற்சவர் புறப்பாடு நடந்து திருவீதிகள் எல்லாம் போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்னைக்கு சாயந்தரம் 108 குழந்தைகள் பங்கு பெறும் திரு விநாயகர் பூஜை, அதாவது நம்ம ஆலயத்துக்குள்ள நடக்குது. சரிங்க, குழந்தைகள் பங்கு பெற பூஜை. ஸோ அது இப்ப நடக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் பங்கு பெற மாறுவேட போட்டி, ஓவிய போட்டி இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இன்றைய நாள் முதல் நாளானது. இத்தனை ஆண்டு ஒரு விஷயத்தை நம்ம, அதாவது ஓப்பனிங் இஸ் வெரி ஈஸி பட் கீப் த ஓப்பனிங் இஸ் வெரி டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. 43 ஆண்டா ஒரு உணர்வோட வச்சு நம்ம அதை பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய பண்டிகைகள் காரணமா அல்லது நம்மளுடைய ஒற்றுமை காரணமா அல்லது நம்மளுடைய உணர்வு காரணமா, என்ன இதனுடைய அடிப்படை காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா? உணர்வு, ஒற்றுமை ரெண்டுமே காரணம். ஏன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போனா, அது இன்னைக்கு வரைக்கும், என்னைக்கு நம்ம முதல் வருஷம் எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கும் தொடர்ந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் உத்வேகம் நமக்கு கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமா நம்ம ஓடுறோம். தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட சில ஒற்றுமை குறைவுகள், இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் திருச்சியை பொறுத்த மட்டும் பீமநகர் பகுதின்னா அது ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. மாற்று மதத்தவர் கூட இந்த விஷயங்கள்ல கலந்துகிட்டு நன்கொடைகள் கொடுத்திருக்கிறாங்க, அவங்க உடல் உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத கேள்விப்படும் போது உண்மையிலேயே இது ஒரு தேச ஒற்றுமைக்கான விழாவா நாங்கெல்லாம் கருதுறோம்னா அதை பத்தி உங்க கருத்து என்ன? கண்டிப்பா இது நீங்க சொல்ற கருத்தை நான் உண்மையிலேயே ஆதரவு கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீமநகர் பகுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே நம்ம ஒரு பத்திரிகை கொடுத்தா அவங்க வேண்டான்னு அதை மறுக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஒத்துழைப்பை நம்ம விநாயகருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா வழியிலையுமே. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இப்ப ஒலிபெருக்கி எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல இஸ்லாமியர்கள் தான் முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஏரி எல்லாம் கட்டுறதுல இருந்து எல்லா வேலைகளும் அவங்க தான் செய்யறாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, நெகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த விழா தொடரணும்னு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் இந்து மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெறணும். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி.